பசங்களை பூரா கூப்பிட்டு வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா கேட்குதானே எனக்கு தெரியல ஹெச்டா. ஏன்னா இப்போ வந்து நான் மோட்டோ லாக் பண்ணிட்டு இருக்கேன். மோட்டோ லாக்னா என்னடா வரும்போது தான்ற மோட்டோ லாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லைங்க, அப்படியே ஃபோனை வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு மோட்டோ லாக் பண்ணிக்கலாமே அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். வரும்போது நான் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்துட்டேங்க. ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்துட்டேன். பசங்க எப்போ பின்னாடி வந்துருக்காங்க. ஸ்லோவாக வந்தேன். அப்புறம் அவங்க பசங்க வந்து சொன்னாருங்க, ஆனால் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் தள்ளிட்டு வர்றாருண்ணா அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னு அந்த பசங்களுக்கு டோ பண்ண தெரியாது. பசங்களுக்கு வந்து டோ பண்ண தெரியாது. அதனால் நான் போயிட்டு டோ பண்ண போய் போனால் அவருக்கு வந்துட்டு வண்டி பஞ்சருங்க. முடிஞ்ச அளவு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, அங்கே வந்து பேசி பார்த்தோம். பட் ஆனால் அங்கே வந்துட்டு அவர் வந்து வரலைங்க, எடுக்கலை, ஃபோனை எடுக்கலை அவர் வந்துட்டு. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணால் அவர் வந்து ஊரில் இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஓகே, எங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் கடை இருக்கான்னு கேட்டோம். ஆனால் வந்துட்டு கடை இல்லை, நீங்கள் வந்து தாராபுரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. தாராபுரம் வரலையும் அந்த அண்ணன் தள்ளிட்டு போனாங்கன்னா ஐயோ ஐயோ அவர் அவ்வளோதாங்க ஒளிஞ்சார். அப்புறம் நானே சொன்னேன், ஆனால் நான் வேணா டோ பண்ணுறேன்னா உங்கள் பாக்ஸை கொடுங்க, என் வண்டி பின்னாடி கேரியில் கட்டிடலாம், அப்படியே பொறுமையாக வண்டி ஓடிட்டு வாங்கன்னு சொன்னேன். இல்லைப்பா வந்து நான் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அப்புறம் அவங்களோட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நான் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேங்க. திரும்பி நான் முன்னாடி வந்துட்டேன். அந்த பசங்க பார்த்தா திரும்பி எனக்கு 10 கிலோமீட்டருக்கு பின்னாடி வரானுங்க. சரி ஓகே, அந்த பசங்க வந்துட்டாங்கன்னா எங்கேயாச்சும் நிப்பாட்டி போது நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஒரே அந்த பசங்கள்லாம் வந்துட்டாங்க, 2 பேரும் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஹீல்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கோம். பட் இது வந்து நமக்கு இதுதான் நம்ம ஃபஸ்ட்டோட ஹீல்ஸ் போட்டதாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனால் காற்று வந்து இங்கே ரொம்ப அடிக்குது. ஸோ அதனால் நான் பேசுகிறது உங்களுக்கு எந்த அளவு கேட்கும்னு எனக்கு தெரியல. என்னோடய ஹீல்ஸ் விளாகோட ஃபஸ்ட்டு இதாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம நார்மல் ரோட்டில் ஃப்ளோட்டான ரோட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஹீல்ஸில் நம்ம பண்ணது கிடையாது. ஒரு மாதிரி புதுசாக ஒரு ஹாப்பியாக தாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், அப்படியே சின்ன பள்ளம், அப்புறம் கீழே வந்து பயங்கரமான ஒரு பள்ளம். இது வந்து சின்ன பள்ளம் தான், ஆனால் இன்னும் மேலே போகும்போது பெரிய பள்ளமாக வரும். அது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, நான் உங்களுக்கு போய் ரீச் ஆகிட்டு நான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை பார்த்து யார் வீட்டுக்கு கௌதமும் அவங்க அப்பா பேர் கூட, அவங்க அப்பா பேர் சரியா ஞாபகம் இல்லை. சாமி எல்லாம் சொந்தக்காரங்க சாமி. ஓகே பரவாயில்லைங்க. அது நைட் டயத்தில் சத்தியமாக வண்டி ஓட்டாதீங்க. நீங்கள் அங்கே தான் வரீங்களா இப்போ? இல்லை சாமி, நீங்கள் கண்ணூர். சரி ஓகே ஓகே சாமி, அங்கே நான் இறக்கி விட்றேன். அந்த வண்டியில் ஏறிக்கங்க. அந்த பையன் உட்காந்து ஓட்டுவா, நீங்கள் வண்டியில் பின்னாடி சரி அந்த வண்டி எடுத்துக்கோ. சரி சரி. என் புள்ளமாயி, என் புள்ளோட இங்கே பாரு குடிச்சிட்டு மட்டும் வண்டி சரிங்களா? சரி 51 97 51 81 51 97 51 21 ஏ அந்த இருக்கா ஃபோனு, அது லைட்டா இல்ல 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 டேனிங் 36 இப்போ வீடு அதான். ஏ நானும் அப்படின்னா நினைச்சேன். இல்லடா இங்க இருக்கு இந்த ஆனா சாமி பாத்தலாம். என் புள்ள மாதிரி இங்க பாரு நீ இருக்க எப்படி இருக்க? யார் மாதிரி இருக்க? ஒரே மாதிரி புள்ள மாதிரி. செத்து போடா, இங்க செத்து போடா சாமி. புள்ள இங்க பாடுறா, உடனே இருக்காங்க. இங்க பாடுறா, இங்க பாரு உடனே இருக்கானா? ஏ சாமி நான் எப்படி இல்ல உங்க ஃபேமிலி இருக்குல்ல, அதை பாக்கணும்ல சாமி. போயிட்டு போ. சரி போங்க. இங்க வரு உன்னே மாதிரி பெரியவன் அவனோட அண்ணன் இங்க காட்டுறீமா சாமி? இங்க காட்டுறீமா? வாங்க வீட்டுக்கு போய் இல்ல சாமி. இல்ல கொஞ்சம் தெரிஞ்சாங்க. உன்னை மாதிரி பெரியவன். விடு இங்க ஒன்ன மாதிரி காணா. சரி ஒன்ன மாதிரி காணா. ஓகே வாங்க இங்க வாரு சின்னவே. இதுதான் செத்த இருப்பேன். எப்படி இந்த வண்டி? சரிண்ணா சரி வாங்க போகலாம், வண்டியில் போகலாம். முன்னாடி போகலாமா? சரி வா.
அந்த வண்டியில ஏறிக்கோங்க. சரி அந்த வண்டியில ஏறிக்கோங்க. சரி செல்வா அந்த வண்டியில ஓட்டு. இறக்கி விட்டுறேன். இப்படி பாருங்க அந்த நீங்க மேல வரீங்களா? உங்க வீடு எங்க இருக்கு? கண்ணூர் கண்ணூர் கண்ணனூர் போற வழியில தானே? வாங்க சொல்லி வீட்டுல விட்டுட்டு போறோம். வீட்டு பக்கத்துல வரையும் நாங்க வரோம். போதுமா? இருங்க உங்க வீட்டு கிட்ட வரையும் வரும். அப்புறம் நீங்க வண்டி எடுத்துட்டு போய் வண்டி எடுத்து வீட்டுக்கு போங்க. ஓகேவா? போங்க வண்டி எடுத்து. சரி வண்டி செல்வா. சரி வண்டி ஓட்ட மாட்டாரு, கொஞ்சம் கையில வந்து முள்ளு கிழிச்சிருக்கும் போல. அவங்க பார்த்து கொஞ்சம் கிஞ்சர் போடுங்க, இல்லைன்னா ஏதாச்சும் கழிச்சு தொடச்சு சொல்லு போறது. வாடா சாமி இங்க வா என் புள்ள. சொல்லு போறது. சொல்லு போறது. நான் கோயம்புத்தூர் பால் கடை ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன். பர சொல்றா. இந்த பாக்கண்டா மகேந்திரனா இந்த படத்தை இந்த பாக்க மரத்து உடனே பாக்க. ஆப்போசிட்ல வண்டி எதுவும் வரல. அதான் பாக்கண்டா. குடிக்காதீங்க, குடிச்சா வண்டி எடுக்காதீங்க. குடிங்க வேணாம்னு சொல்லல. வீட்டுக்கு வேணாம்னு வச்சுட்டு குடிங்க. வண்டி மட்டும் ஓட்டாதீங்க குடிச்சிட்டு. இந்த இரு அந்த மெசேஜ் வரலடா. அண்ணன் தம்பி வந்தாங்க கீழே கூப்பிடுறதுக்கு. சரி ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. சாப்பிட்டு போலாம்ப்பா. எல்லாமே பாடா செல்லாம் செல்வா இது வா. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ வந்துட்டு கரெக்டாக மணி வந்துட்டு 8:07 ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக நம்ம கிளம்புனது வந்துட்டு 5 o'clock கிளம்பணும். ஏன் இவ்வளோ டிலே ஆயிடுச்சுன்னா, வர வழியில் வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோஸு அந்த மாதிரி எடுத்தனால கொஞ்சம் டிலே. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம ஒட்டஞ்சத்திலேருந்து மேலே வந்துட்டோம். அங்கனக்குள்ள வந்துட்டு அவங்கள யாரும் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் கொஞ்சம் குடிச்சிருந்தார் போல், அந்த பெண்டில் ஏற தெரியாமல் முள்ளில் விழுந்துட்டாங்க. ஸோ நான் முன்னாடி வந்தனால முன்னாடி பார்த்துட்டேன். நல்ல வேலை அந்த பெண்டுலேருந்து கீழே விழுக தெரிஞ்சாங்க. பெண்டுனா அந்த இடத்துல எந்த ஒரு ராடுமே இல்லை, சைடு எந்த ஒரு ராடுமே கிடையாது, ஃபுல்லாக ரோடு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ரோடில் விழுந்தனால அவர் தப்பிச்சிட்டாரு. ஒரு சின்ன சின்ன அந்த முள்ளு கீச்சல் மட்டும் இருந்துச்சு. அதனால தான் அவரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம எப்பவுமே கிளம்புனா 4 மணி நேரம் போகிற இடத்துக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போயிடுவோம். இன்றைக்கி அவரை போய் வீட்டில் விட்டுக்காக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. உண்மையாக சொல்ல போனால் குடிங்க, குடிக்க வேணான்னு யாருமே சொல்லலை. குடித்தாலுமே ட்ரைவ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. கூட யாராச்சும் கூப்பிட்டு போங்க. இப்போ நீங்கள் ஒரு அப்பாவாக குடிக்கிறீங்கன்னா உங்கள் பையனை கூப்பிட்டு போங்க. ஒரு பையனாக குடிங்கன்னா அந்த பையன் வந்து அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் குடிங்க. குடிச்சு அந்தமாரி கீழே வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, உங்களை பார்த்து இன்னொருத்தர் அதேமாதிரி பண்ணுவாங்க. ஒரு சின்ன பையன் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆவாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு தான் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். நீங்கள் கீழே வந்து எதுவும் ஆகாத வரையும் பிரச்சனை இல்லை. ஒன்று விழுந்து டெத் ஆகிட்டிங்கன்னா அது உங்களோட போயிடும். ஒரு கை கால் ஏதாச்சும் உடஞ்சிச்சுன்னா அதுக்கு உங்கள் அம்மா அப்பா செலவழிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஆகிறதுனால அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் மோஸ்ட்லி குடிக்கிறத தவிர்த்துங்க. அப்படி குடித்தாலுமே சேஃபாக வீட்டுக்கு போய் சேருங்க. நம்ம சேனலில் முன்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சுக்கும், நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதே கிடையாது. பட் இந்த இடத்துல இதை சொல்லி ஆகணும். ஏன்னா குடிச்சிட்டு ஓட்டுறவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி சொல்லி வீட்டில் போய் விட்டு வந்தோம். ஸோ அதனால் யாருமே குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. போங்க குடிங்க, குடிக்காமல் இருக்கவனா நான் சொல்லலை. ஏன்னா எல்லாருமே குடிச்சு பழகிட்டாங்க, அதனால் யாருமே நிறுத்த முடியாது. அப்படி ஒரு வேளை குடிக்க போகிற மாதிரி இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட் போடுங்க, சேஃபாக ரைடு பண்ணுங்கள். அட்லாஸ்ட் மணி வந்துட்டு 8:10 ஆச்சுங்க. சாரி 8:10 ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். இன்னொரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. Muhammad
வாங்க, நீங்க தான் அழைத்தீங்க, வாங்க. மா நல்லா இருக்கீங்களா? இல்ல அழைத்தான்ல, வீட்டுக்கு அழைச்சிட்டு என்னை பார்த்துட்டு அங்கிட்டு வர்றேன். வீடியோ எடுத்து ஒன்று ஆட் போட்டு ஒன்றும் கவலை நான் வரலையா? அம்மா எப்படி இருக்கீங்க? பாப்பா ஏதோ புதுசாக வந்துருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியா? ஆமா சரிங்க நம்புனங்க. சரி ஓகேங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நான் கண்டினியூ பண்றேன்.